வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இந்த வீடியோ சாட்டர்டே ஈவினிங் டு நைட் ரொட்டீன், அதே மாதிரி சண்டே ஒன் டே ரொட்டீன். ஸோ இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா இங்கே பெங்களூரில் ஒரு 5:30க்கெல்லாம் வானம்லாம் இருட்டிட்டு மழை வர மாதிரி இருந்தது. பட் நிறையலாம் மழை வரல, லைட்டாக தூறல் போட்டுட்டு அப்படியே விட்டுருச்சு. இப்போது ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே மார்னிங் இல்லை ஈவினிங் டீ போடும்போது அதில் இஞ்சி தட்டி போட்டு அதை குடிக்கிறது. அதே மாதிரி எப்போவும் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறமா பாலில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி அதையும் குடிக்கிறது. அது நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் டே டு டே செய்கிற நம்மளோட ஒர்க்கில் அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வேலை செய்யறதுக்கு நமக்கே ஒரு எந்துவாக இருக்கும். டெய்லி ஒரே ரொட்டீனாக செய்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி குழந்தையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு ஹஸ்பண்டையும் வெளியே அனுப்பிட்டு ஸோ இந்த மாதிரி அவங்களுக்காகவே நம்ம ஓடிட்டுருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றி திங்க் பண்ணி ஏதோ ஒரு டைமில் ஓவர் பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம இமோஷ்னல் ஆகிட்டு அதுக்காக பெருசாக நம்ம இது பண்ணுவோம். அதை மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ராமா, அப்படி இல்லைன்னா உனக்கு பக்குவம் இல்லை, எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரில அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஏன் நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி யாருமே யோசித்து பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி டெலிவரிலாம் ஆச்சு அப்படின்னா நமக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை பற்றி நாலேஜ் இருக்கவங்களுமே இதனால தான் இதை பண்ணுறா அப்படிங்கிறத பற்றி யாருமே யோசித்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம கெட்ட பேர் தான் வாங்கிட்டு உட்காருவோம். அப்பப்போ யோசித்து நம்மளே ஒரு சின்ன சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு சிலவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அந்த மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஷாப்பிங் போயிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ட்ராவல் போவாங்க, டூர் போவாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவாங்க. ஸோ அப்போ எனக்கு மைண்டு ஃப்ரீ ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் மந்த்லி நம்ம சேல்ரி வாங்கி பட்ஜெட் போடுறவங்களால அப்பப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா நமக்கெல்லாம் பிளான் பண்ணி பண்ணால் மட்டும்தான் லைஃபை கடன் இல்லாமல் லீட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டெய்லி செய்கிற ரொட்டீனை சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெகுலராக ஒரே மாதிரி ஃபுட்டு சமைக்காமல் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா தேர்ஸ்டே அன்னைக்கு இட்லிக்காக உளுந்து ஊற வச்சிருந்தேன். எங்கள் அம்மா சொன்னது ஒரு அளவு, நான் போட்டது ஒரு அளவு. உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் வாஷ் பண்ணும்போது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதை அப்படியே வச்சுருந்தா வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதால ஈவினிங்காக வடை போட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு எடுத்து அதை அரைச்சிட்டு இருந்தேன். சரி டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வடை போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக டீ போட்டு முடிக்கிறேன், கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கழித்து 6 மணிக்கு போன கரண்ட்டு 7:30 மணிக்கு தான் வந்தது. இங்கே பெங்களூரில் புதுசில் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா இது பெரிய சிட்டி, இங்கே பவர் கட்லாம் ஆகாது, அப்படியே ஆனாலும் எல்லாரும் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ரொம்ப இமீடியட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படிலாம் கிடையாதுங்க. கரண்ட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா 1 hour கூட ஆஃப் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ நேரம் ஆஃப் ஆகிருக்கு. இந்த இஷ்யூஸ் எல்லாம் வில்லேஜு இல்லை சிட்டி அப்படின்னு இல்லை, எல்லா இடமுமே இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் போல். இப்போலாம் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே எந்த ஒரு ஷார்ட்ஸு இல்லை லாங் வீடியோவோ எதை பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் பிஸ்னஸ் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml பேக்கே 300லேருந்து 400 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜும் அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ ருப்பீஸ் போட்டு விற்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கேட்டால் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கானிக் அப்படின்னா இப்போ நம்ம கத்தாழை இல்லை வெந்தயம் இந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணி தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னுவாங்க. இப்போது நம்ம அதெல்லாம் நேச்சுரலாக நம்ம வீட்டில் கத்தாழையை அரைச்சி வைக்கிறோம், இல்லை வெந்தயம் அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு அது நமக்கு இருக்க போகுது? ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது கெட்டு தான் போகும் இல்லைங்களா? அப்போ அவங்க அதை ஒரு ப்ராசஸிங் பண்ணி ஹேர் ஆயிலாவோ இல்லை ஹேருக்கு ஷாம்பாவோ மாற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ண தான் போகிறாங்க. பட் இது பியூர் ஆர்கானிக் அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியலை.
எனக்கு ஹேர் பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் போனதுக்கப்புறம் நிறையவே வந்து லாஸ் ஆச்சு. அப்போ வந்து நான் ஈவன் எனக்கு லாஸ் ஆகும்போது நான் ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஷார்ட் ஹேராக இருந்தால் ஃப்ரீ ஹேர்லாம் விடலாம் அப்படின்ட்டு ஒரு தாட்டில் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியாலிட்டியே புரிஞ்சுது. நம்ம டே டு டே லைஃப்பில் ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி காலேஜ்லேயும் வந்து அதெல்லாம் அலோடு கிடையாது. ஈவன் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அக்கேஷன் அந்த மாதிரி டைமில் கூட நம்மளால் அதை ஒன் டேவே வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஃபீல் பண்ணேன் நம்ம நிறைய வந்து ஹேரை லாஸ் பண்ணிட்டோமே அப்படின்னுட்டு. சீரியஸாக சொல்கிறேன், நான் என்னோட ஹேரை ரீக்ரோத் பண்ணுறதுக்காக எந்த ஹேர் ஆயில் இல்லை எந்த ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட்டுமே வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. கொரோனா டைமில் வீட்டில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ஹேரை வந்து கேர் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அந்த கேர் வந்து எதில் இருந்தது அப்படின்னா, நம்மளோட ஹேரை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம், எவ்வளோ வந்து அதை சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறோம், கோம் பண்ணும் போதும் சரி, அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும் போதும் சரி, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்துமே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி ட்வைஸ் ஆச்சும் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். அதுவும் வந்து நம்ம நார்மலாக தேங்காய் எண்ணெய் வச்சு வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு கண்டிஷ்னர் தான். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் நிறையலாம் ஆயில் வந்து அப்ளை பண்ண மாட்டேன். ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு ரூட்டில் மட்டும் அப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி ஹேர் கலைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதால லைட்டாக மேலே அப்ளை பண்ணி அதை சீவி விட்டுப்பேன். ஸோ நம்மளோட ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுல இருக்குது. இன்டேக் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கணும். நமக்கு வந்து அதே மாதிரி பாடியை ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இன்டேக் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ப்ராப்பராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது தான் ஹேர் க்ரோத் நமக்கு இருக்கும். ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு 1000 rupees 2000 rupees பே பண்ணி ஆயில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அது வந்து டெம்பரவரி தான். ஒரு சிலவங்க சொல்கிறாங்க, உங்கள் ஆயில் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிறது கண்ட்ரோல் ஆச்சு, ஹேர் க்ரோத்துமே இருக்குது அப்படின்றாங்க. பட் அதெல்லாம் வந்து டெம்ப்ரவரி தான். எவ்வளோ நாளைக்கு உங்களால் வந்து அந்த ஆயிலுக்காக ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி அதை யூஸ் பண்ண முடியும்? ஒன்ஸ் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணி பாருங்கள் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் இதிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணி வந்து உங்களுக்கு ஒர்த் வைலா, இது அவசியமா அப்படிங்கிறத பாருங்கள். பர் மந்த்துக்கு உங்களோட சேலரியை கால்குலேட் பண்ணுறதை விட 1 டேக்கு உங்களோட சேலரி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி யோசிச்சு பாருங்க, இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னுட்டு. ஸோ அவ்வளோதான், இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோலலாம் வந்துட்டு நான் எப்படி என்னோட ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறேன், நான் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுறேன், இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் வந்துட்டு இட்லி ஊற்றிட்டு அதுக்கு வேர்க்கடலை சட்னி செய்துட்டு முன்னாடி நாள் அரைச்சி வச்சு அந்த மாவில் தான் வந்து வடை போட்டுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு உளுந்து வடை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை வந்து நான் அடிக்கடி வந்து செய்து கொடுத்துருவேன். இங்கே வீட்டுக்கிட்டவே இருக்க ஹோட்டலில் போய் வாங்கணும் அப்படின்னா ஒரு வடை வந்து 25 rupeesக்கு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் போடுற வடை வந்துட்டு 2 வடை சேர்த்தா 1 வடை அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பட் 25 rupeesக்கு வந்து அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சட்னியும் சாம்பாரும் கொடுக்குறாங்க. அங்கே போய் வாங்கிறதுக்கு வீட்லேயே செய்திடலாம் அப்படின்ட்டு நான் செய்வேன். பாப்பாவுக்கு பிறந்ததுமே வந்து எடுத்த ட்ரெஸ்ஸு தான், அதுவுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது அந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி எடுத்தது. இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறமா ஒரு 4 ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதையே தான் வந்து மாற்றி போட்டுட்டு இருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து எல்லாமே சின்னதாகிடுச்சு. அதனால இன்றைக்கி போயிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செய்துட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவையும் குளிக்க வச்சாச்சு. ஹேர் வாஷ் பண்ணி விட்டாங்க அம்மா. அதுக்கப்புறமா நானும் குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஷாப் போயாச்சு. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா குர்த்திஸோட கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை, இருந்தாலுமே அது வந்து அவ்வளோவா குவாலிட்டியாக வந்து இல்லை. அதே மாதிரி செப்பல்ஸும் வந்து போட்டிருந்தாங்க, அதுவுமே வந்து குவாலிட்டியாக இல்லை.
நாங்கள் மெயினாக போனது கிட்ஸோட வியரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான். என் அக்காவோட பையன் பொண்ணு அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். கிட்ஸோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ரேட்டுமே கம்மியாக இருந்தது. நிறைய நியூ டிசைன்ஸ் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி குட்டி பசங்க அதாவது கேர்ள் பேபிஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து 2 ஜீன் வாங்கியிருந்தாங்க. ஜீன்மே வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அதை வாங்கினாரு. எனக்கு ஜீன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா என்னோட சைஸ் வந்து அங்கே கிடைக்கல. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.